மனம் அற்று போவது ஒரு நாளில் நடக்காது. இன்னொன்று தெரியுமா உங்களுக்கு? ஒரே பிறவியில் பிறந்து ஒருவன் புத்தனாவது முடியாது என்கிறது பௌத்தம். இந்த பிறவியில் பிறந்து இந்த பிறவியிலேயே எல்லா பாவங்களையும் துடை தெரிந்து விட்டு புனிதனாகி போதம் வந்து புத்தனாகிறேன், நடக்காது. ஒரு பிறவியில் நடக்கக்கூடியதல்ல. ஆனால் நாம் நம் நன்மையை நோக்கி, வளர்ச்சியை நோக்கி, வாழ்வின் மலர்ச்சியை நோக்கி ஒரு அடி எடுத்து வைக்க வேண்டாமா? ஒரு அடி. இருக்கும் இடத்திலேயே இருந்தே சாவதா? ஒரு அடி எடுத்து வைக்க வேண்டாமா? A journey of 1000 miles starts with single step என்று சொல்வது தானே டூயிசம். 1000 மைல் பயணம் என்றாலும் முதல் அடியில் இருந்து தான் தொடங்க வேண்டும். ஒரு ஜென் கதை உண்டு. ஒரு ஜென்னிடம் சீடன் வந்தான். நீண்ட நேரம் ஜென் அவனுக்கு ஞானம் போதித்தார். சீடன் செவி வழியாக கேட்டு சிந்தை தெளிந்தான். மாலை இருள் மயங்கி இரவு வந்துவிட்டது. வெளியே வந்து பார்க்கிறான், வழியே தெரியவில்லை. ஒரு அடர்ந்த காடு, இருள் சூழ்ந்து கிடக்கிறது. மீண்டும் இவன் சென்னை பார்த்து, ஐயா எப்படி ஐயா நான் செல்வது என்றான். உடனே சென் கவலைப்படாதே என்று சொல்லி உள்ளே சென்று ஒரு மெழுகு திரியை ஏற்றி அவன் கையிலே கொண்டு வந்து கொடுத்தார். இதை வாங்கி வைத்துக் கொண்டான். அவன் வாங்கி வைத்து பார்த்தால் ஒரு அடி தூரம் தான் வெளிச்சம் தெரிகிறது. உடனே அவன் சொன்னான், என்னையா இந்த மெழுகு திரியை கொடுத்திருக்கிறீர்கள், ஒரு அடிதானே தெரிகிறது, எப்படி போவது என்றான். அடி அடியாய் போய் என்றார். ஒரு அடி நட, வெளிச்சம் கிடைக்கிறது அல்லவா? ஒரு அடி அந்த வெளிச்சத்தை பயன்படுத்தி நட. நடந்த இடத்திலிருந்து இன்னொரு அடி வெளிச்சம் வரும், நட. அங்கிருந்து இன்னொரு அடி வெளிச்சம் வரும், நட. அடி அடியாய் நட. அதுதான் பயணம், அதுதான் வளர்ச்சி நோக்கிய பயணம். நொடி நொடியாய் வாழ்வதுதான் வாழ்வு. வாழ்வு என்பது நொடி நொடியாய் வாழ்வு. ஒவ்வொரு நொடியும் நிறைவாக வாழ்வதுதான் வாழ்வு. காலையில் ரோஜா மலர்கிறது, தன் வாசம் முழுவதையும் இந்த சமூகத்தில் வரக்கூடியவர்களுக்கு வஞ்சகம் இல்லாமல் கொடுத்து விடுகிறது. மாலையில் காம்பிலிருந்து தானாகவே கடன்று விழுந்து முடிந்து விடுகிறது. அதன் வாழ்க்கை நிறைவடைகிறது. எவ்வளவு காலம் வாழ்கிறோம் என்பதல்ல வாழ்க்கை, எப்படி வாழ்கிறோம் என்பதுதான் வாழ்க்கை. எனவே நாம் என்ன செய்ய வேண்டும்? இப்பொழுது அடியடியாக அந்த ஞானி மெழுகுத்திரியை கொடுத்து நடக்க சொன்னதை போல நாம் அடியடியாகத்தான் நடக்க வேண்டும். உள்ளே செல்ல வேண்டும், மனமற்ற நிலைக்கு வர வேண்டும். நாம் எல்லாவற்றையும் தவறாகவே புரிந்து வைத்திருக்கிறோம். நீங்கள் புத்தருடைய சிலையை பாருங்கள், தீர்த்தங்கரர்களுடைய சிலைகளை பாருங்கள், மகாவீரர் சிலையை பாருங்கள், பிறந்த மேனியா இருக்கும். உடனே நீங்கள் அதை ஆபாசம் என்று கண்ணை மூடிக்கொள்கிறீர்கள். அதில் உள்ள தத்துவம் என்ன தெரியுமா? ஆடையற்று நிற்பதற்கு பெயர் அம்மனம், ஆசையற்று வாழ்வதற்கு பெயர் தான் நிர்வாணம். அம்மனம் வேறு, நிர்வாணம் வேறு. நீங்களும் நானும் ஆடையற்று நின்றால் அம்மனமாக நிற்கிறோம். ஆனால் புத்தனும் மகாவீரரும் ஆடையற்று நிற்கவில்லை, ஆசையற்று நிற்கிறார்கள். அது நிர்வாணம். நிர்வாணம் என்றால் தமிழில் அணைதல் என்று பொருள். அணைதல். விறகு எரிகிற வரைதான் அடுப்பில் நெருப்பு வரும். விறகை இழுத்து விட்டால் நெருப்பு அணைந்து விடும். ஆசை என்ற விறகை இழுத்து விட்டால் வாழ்வில் நிர்வாணம் சாத்தியமாகிவிடும், அணைதல் வந்துவிடும். எனவே நாம் உள்முகமாக தேடி செல்கிறோம். உள்முக தேடலை நடத்துவதற்கு ஒரு 30 நிமிடம் நீங்கள் தயவு செய்து தியானம் இருங்கள். இந்த எண்ணங்கள் இருக்கக்கூடிய மனம், இந்த மனத்தை நாம் ஒழுங்குபடுத்த என்ன செய்ய வேண்டும்? இப்பொழுதுதான் நான் மிக முக்கியமான இடத்திற்கு வந்து நிற்கிறேன். இதற்கு என்ன செய்ய வேண்டும்? நாம் கொஞ்ச நேரம் கண்ணை மூட வேண்டும். கண்ணை மூட வேண்டும். உலகத்தில் இந்த மண் தான் தியானத்தை அறிமுகப்படுத்திய மண்.
தியானம். தியானம் புத்தம் என்பது தியானம். புத்தத்தின் இன்றைய வடிவமாக போற்றப்படுகிற ஜென் என்பதும் தியானம். மிகச்சிறந்த வாழ்வு உங்களுக்கு வாய்க்க வேண்டும் என்றால் உங்களுக்குள்ளே ஒரு அகத்தவம் செய்ய வேண்டும். அகத்தவம் செய்வதற்கு நீங்கள் நான் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். அல்லாமற் போனால் பேசி பயனில்லை, கேட்டும் பயனில்லை. இதுவரை இல்லை என்றால் இனியாவது ஒரு நாளில் 1 மணி நேரம், காலை அரை மணி நேரம், மாலை அரை மணி நேரம். நீங்கள் பிராமணர்களை பாருங்கள், அவர்கள் சந்தியாவந்தனம் செய்வார்கள் காலையிலும் மாலையிலும். அவன் காலையிலும் மாலையிலும் சந்தியாவந்தனம் செய்கிறான். காரணம் என்ன? இருளும் ஒளியும் கலக்கக்கூடிய நேரம் அது. காலை இருள் மறைந்து ஒளி பிறக்கும் நேரம், மாலை ஒளி மறைந்து இருள் கலக்கும் நேரம். இந்த 2 நேரங்களில் சந்தியாவந்தனம் செய்கிறான். நான் எதை செய்கிறேனோ அதைத்தான் உங்களுக்கு சொல்லுவேன். நீங்கள் இந்த 2 நேரமும் கண்ணை மூடுங்கள். 30 நிமிடம் கண்ணை மூடுங்கள். நான் கேட்கிறேன், ஒரு நாளில் 24 மணி நேரம் இருக்கிறதே, 24 மணி நேரத்தில் 8 மணி நேரம் உறங்கிவிட்டு 16 மணி நேரமும் நொடி நொடியாய் பயனோடுதான் நீங்கள் நேரத்தை செலவழித்துக் கொண்டிருக்கிறீர்களா? யோசியுங்கள். 16 மணி நேரத்தில் பல மணி நேரம் தொலைக்காட்சியிலேயே நாம் தொலைந்து விடுகிறோமே. தொலைக்காட்சி ஒட்டுமொத்தமாக நம்மை தொலைத்து விடுகிறது. அதில் நாம் தொலைந்து விடுகிறோம். தொலைக்காட்சியில் நாம் மட்டுமா தொலைகிறோம்? நம் உறவுகள் தொலைகின்றன. நம் பாரம்பரிய பண்பாட்டு பெருமைகளை தொலைத்துக் கொண்டிருக்கிறோம். காலம் காலமாக இந்த மண்ணில் சேர்த்து வைத்த ஒழுக்கம், வாழ்வியல், விழுமம் அனைத்தையும் தொலைத்துக் கொண்டிருக்கிறோம். நுகர்வு வெறிக்கு எப்படி நாம் இரையாவது என்பதைத்தான் அந்த தொலைக்காட்சிகளின் மூலமாக நாம் அன்றாடம் அறிந்து கொள்கிறோம். எனவே உங்களிடம் நான் வேண்டிக் கொள்வது, இந்த மார்கழி மாதத்தில், இந்த புனித மாதத்தில் உங்களிடம் நான் வேண்டிக் கொள்வது, ஒரு அரை மணி நேரம், 1 மணி நேரம் இல்லாமற் போனாலும் ஒரு நாளில் அரை மணி நேரம் தயவு செய்து ஒரு தனி இடத்தில் அமர்ந்து கண் மூடுங்கள். தனியாக இருப்பது என்பது வேறு, தனித்து இருப்பது என்பது வேறு. நீங்கள் போர் வீதியில் நான் மட்டும் தனியாக நின்று கொண்டிருக்கிறேன், இப்பொழுது நான் தனிமைப்பட்டு விட்டேன் என்றால் நீங்கள் தனிமைப்படவில்லை, தனியாக நின்று கொண்டிருக்கிறீர்கள். தனியாக நிற்பது குறித்தும் தனியாக உட்காருவது குறித்தும் நான் சொல்லவில்லை. உங்கள் வீட்டுக்குள் நீங்கள் தனியாக உட்காருவதல்ல முக்கியம், தனித்து உட்காருவதுதான் முக்கியம். தனிமைப்படுங்கள். பாரதி எவ்வளவு தெளிவாக சொல்கிறான், தனிமை கண்டதுண்டு அதிலே சாரம் இருக்குதம்மா என்றான். வாழ்வின் சாரம் உங்களுக்கு புரிய வேண்டும் என்றால் கொஞ்ச நேரம் தனியாக இருக்க வேண்டும். தனிமைப்படுங்கள். சரி, தனிமைப்பட்டீர்களா? தனிமைப்பட்ட பிறகு நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? கண்ணை மூடி உள்ளே செல்ல வேண்டும். ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், பேசாமல் கண்ணை மூடி நான் அமர்ந்து விட்டால் அதற்கு பெயர் தியானமா? இல்லை, அது தியானம் இல்லை, மௌனம். மௌனகுரு சுவாமிகள் ஆகிவிட்டோம் என்று பொருள். புத்தனானதாக பொருள் இல்லை. பேச்சற்று இருப்பது மௌனம், நிசப்தம். அப்படி என்றால் தியானம்? மனமற்று இருப்பதற்கு பெயர்தான் தியானம். மனமற்று போவது. எந்த மனம் உங்களை அலைக்கழிக்கிறதோ, எந்த மனம் உங்களை உறங்க விடாமல் செய்கிறதோ, எந்த மனம் உங்கள் வாழ்வில் 1000 பிரச்சனைகளை உருவாக்கி உலுக்குகிறதோ, அந்த மனத்திலிருந்து நீங்கள் வெளியேறுவது மனம் அற்று போதல். முடியுமா? பட்டினத்தாருக்கே முடியவில்லையே, தாயுமான சுவாமிகளுக்கே முடியவில்லையே, பாரதிக்கு முடியவில்லையே, எந்த சித்தனுக்கும் முடியவில்லையே. முடிந்தால் நீங்கள் புத்தன் ஆகிவிடுகிறீர்கள். எனவே நாம் உள்முகமாக தேடி செல்கிறோம். உள்முக தேடலை நடத்துவதற்கு ஒரு 30 நிமிடம் நீங்கள் தயவு செய்து தியானம் இருங்கள். இதையே ஒரு
ஜீன்ஸ் பேண்ட் போட்டுக்கொண்டு ஒரு குர்தாவை மாட்டிக்கொண்டு ஒரு கூலிங் கிளாஸ் போட்டபடி ஒரு தாடியும் வைத்துக்கொண்டு நான் உங்களிடம் சொன்னால் பெரிய ஆன்மீக வெளிச்சமே உங்களுக்கு கிடைத்துவிடும். இவர்களெல்லாம் நான் பார்க்கிறேன். அமெரிக்காவுக்கு போய் பார்த்தால் தெரிகிறது, ஒவ்வொருவரும் ஒரு வியாபாரி. ஒவ்வொருவன், உனக்கு ஆன்மீக வெளிச்சம் வேண்டுமா, உன் வாழ்வின் பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கிடைக்க வேண்டுமா, வா $100 செலுத்தி விட்டு வா. ஒரு ஆளுக்கு $100. நீங்கள் $100 என்பது அவனுக்கு ₹100. ஆனால் $100 இங்கே நீங்கள் கணக்கு போட்டால் அவனுக்கு தீர்வு கிடைத்ததோ இல்லையோ, இவனுக்கு தீர்வை கிடைத்து விட்டது. அவன் மூட்டை கட்டி கொண்டு வந்து விடுகிறான். அவர்கள் சொன்னால் தான் நம்புவீர்கள் என்றால் நான் சொல்வதற்கு ஒன்றுமில்லை. நான் உங்களுக்கு சொல்வதை நாளை முதல் செய்யுங்கள். கண்ணை கொஞ்சம் மூடுங்கள், உள்முகமாக உங்களை தேடுங்கள். நான் என்ன சொல்கிறேன், வேதாத்திரியம் பேசுவது, அந்த உயர்நிலை எல்லாம் நீங்கள் போக வேண்டும் என்று சொல். நானே போக தயாராக இல்லை. 7 சக்கரங்கள் இருக்கின்றன. நீ முதலில் கண்ணை மூடு. உன்னுடைய முதுகு எலும்பு இருக்கிறதே, முதுகு தண்டு, அந்த முதுகு தண்டினுடைய கீழ் நுனியிலே இருந்து மூளையை நோக்கி இந்த முதுகு தண்டு வந்து முடிகிற இடம் வரையில் 7 சக்கரங்கள் இருக்கின்றன. மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாதகம், அதற்கு பிறகு விசுத்தி, ஆக்ஞை, சகஸ்ரம். இந்த ஒரு சக்கரமாக உன் உயிர் சக்தியை ஏற்றிக்கொண்டே வா. ஏற்றிக்கொண்டே வந்து 6வது சக்கரமாகிய சகஸ்ரத்திலே நிற்கிற பொழுது 1000 தாமரை பூ உன்னுடைய மூளை முழுவதும் வண்ணத்து பூச்சிகளைப் போல சிறகடித்து பறப்பது போல அப்படியே விரிந்து கிடக்கும். அதற்கு பிறகு நீ அந்த சகஸ்ரத்திலே இருந்து விடுபட்டு வெளியே வா. அதாவது உன்னிலிருந்து விடுபட்டு உன்னை பார். அப்படி பார்க்கும் அந்த நிலைக்கு பெயர் தான் துரியாதீதானந்தம். துரியாதீதானந்தம் புரியுறதா உங்களுக்கு? அதுதான் பேரானந்த பெருவாழ்வு, எக்ஸ்டசி என்று ஆங்கிலத்திலே சொல்கிறோமே. வார்த்தையில் இன்னதென்று வடிக்க முடியாத ஒரு ஆனந்தம். அந்த ஆனந்தத்தை எப்பொழுது நீங்கள் அடைய முடியும்? ஒரு சக்கரமாக உங்கள் ஜீவ சக்தியை ஏற்றி 6வது சக்கரமாகிய சகஸ்ரத்திலே வந்து இறங்கி அங்கிருந்து விலகி துரியாதீதம் காண்பது. உங்களை அதையெல்லாம் நான் காண சொல்லவில்லை. நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? 30 நிமிடம் கண்ணை மூடுங்கள். உங்களுக்குள்ளே உங்களை பாருங்கள். உங்களுக்குள்ளே பாருங்கள். உங்களுக்குள்ளே பார்த்தால் உங்கள் எண்ணங்களை பாருங்கள். நான் என்ன சொல்கிறேன் தெரியுமா? நீங்கள் பார்வையாளர்களாக இருக்க பழகுங்கள், பங்குதாரர்களாக மாறிவிடாதீர்கள். பங்குதாரர்களாக மாறிவிட்டால் பாதிப்பிலிருந்து நீங்கள் விடுபடவே முடியாது. பார்வையாளர்களாகவே நீங்கள் நின்று விட்டால் எந்த பாதிப்பும் உங்களுக்கு வந்து சேராது. இன்பமோ துன்பமோ வரத்தான் செய்யும் வாழ்வில். இன்பமா வா, துன்பமா வா, பார்வையாளனாக நான் பார்க்கிறேன், பங்குதாரனாக இல்லை. எனவே என்னுள் நான் பார்வையாளனாக ஒவ்வொன்றாக பார்த்து கொண்டு விண்டோ ஷாப்பிங் செய்வதில்லை. நான் 10 பைசா கூட பாக்கெட்டில் இல்லாமலே எங்கெங்கே ஏசி முழுவதும் நிரம்பி இருக்கின்ற சூப்பர் காம்ப்ளெக்ஸ் இருக்கிறதோ உள்ளே போய் விடுவான். ஒரு 4 மணி நேரம் வெளியே கடும் வெயில் இருக்கும். இவன் எதற்காக வந்தான்? அந்த வெயிலில் நாம் நின்று வியர்வை வழிய வேர்த்து கிடப்பதை விட அவன் தான் முழுவதும் சென்ட்ரலைஸ்டு ஏசி, எல்லா இடங்களிலும் ஏசி இருக்கிறது. இவன் போய் ஒரு வெளியே உங்களை உள்ளே இழுப்பதற்காகத்தான் அவன் ஒவ்வொரு இடத்திலும் பொம்மையை வைத்து பொம்மைக்குள்ளே ஒரு புடவையை மாட்டி அல்லது நகையை போட்டு எதையோ செய்து வைத்திருக்கிறான். இவன் ஒவ்வொன்றாக அங்கே பார்த்து கொண்டே போகிறான். 10 பைசா இவன் செலவழிக்க போவதில்லை, ஒரு பொருளையும் இவன் வாங்க போவதில்லை. ஆனால் எவ்வளவு சுகமாக அவன் 4 மணி நேரம் இருக்கிறான் பார்த்தீர்களா? அதுதான் வாழ்வின் ரகசியம். பார்வையாளனாக இருங்கள், பார்வையாளனாக இருங்கள். நீங்கள் 10,000 ரூபாய் கொடுத்து உள்ளே போய் ஒரு பட்டுப்புடவை வாங்கி கொண்டு வந்து சாயம் போனால் உடனே உங்களுடைய மனம் சுருண்டு விடும்.
10 பைசாவும் கொடுக்காமல் எல்லா பட்டுப்புடவையும் ஒரு பார்வை பார்த்து விட்டு வீட்டிற்கு வந்தால் எந்த பாதிப்பும் கிடையாது. அது சாயம் போகுமா போகாதா எந்த கவலையும் கிடையாது. இது வைரமா கண்ணாடி கல்லா எந்த சிந்தனையும் கிடையாது. எந்த ஏமாற்றத்திற்கும் ஆளாக போவதில்லை. பார்வையாளனாக இருப்பது, பங்குதாரனாக இல்லாமல் இருப்பது, இது மிக உயர்ந்த வாழ்க்கை. இது எனவே இந்த வாழ்வை நாம் பழகுவதற்கு உள்ளே சென்று கண்ணை மூடுங்கள், உங்களுக்குள்ளே பாருங்கள். நான் கேட்கிறேன், இறைவன் நமக்கு 6வது அறிவை கொடுத்திருக்கிறான். என்னிடம் சிலர் சொன்னால் ஒன்று புரிவதே கிடையாது. மது கொடுமை மிக மோசமானதல்லவா? ஆமாம். மது குடிக்காதே என்று நாம் புறப்பட்டு சென்று ஒவ்வொரு கிராமமாக விழிப்புணர்வை ஏற்படுத்தினால் என்ன படலாம். ஒரு டாஸ்மாக் கடைக்கு முன்னாலே நின்று குடிக்காதே என்று சொன்னால் என்ன சொல்லலாம். வாருங்கள் போகலாம். நான் வர தயாராக இல்லை. ஏன் நான் வர தயாராக இல்லை? குடிப்பது மயக்கம் தரக்கூடிய ஒரு போதை என்பது குடிப்பவனுக்கு தெரியாதா? தெரிந்துதானடா குடிக்கிறான். வேசியிடம் சென்றால் மனமும் உடலும் சேர்ந்து பாதிக்கப்படும் என்று தெரியாதா? தெரிந்துதானடா போகிறான். ஒவ்வொன்றுமே தெரிந்துதான் மனிதன் செய்கிறான். இது சரி இது தவறு என்று தெளிவாக தெரியக்கூடிய அறிவை ஆண்டவன் நமக்கு வழங்கி இருக்கிறான். எது அறிவு? வள்ளுவன் 1.25 அடியை எடுத்துக்கொள்வான் ஒரு விஷயத்தை வெளிப்படையாக சொல்வதற்கு. இந்த அறிவுக்கு 1.25 அடி கூட அவனுக்கு தேவைப்படவில்லை. நன்றின்பால் உய்ப்பது அறிவு, அவ்வளவுதான். எது உனக்கு நன்மையை தருமோ அதை நாடி உன்னை செல்ல செய்வதற்கு பெயர்தான் அறிவு. நாம் அனைவரும் அறிந்ததுதான். இது பொய் சொன்னால் சொல்லும் போதே தெரியும். நாம் சொல்வது நம்ம என்ன குழந்தையா? சொல்லும் போதே தெரியும் பொய் தான் சொல்கிறோம். திருடுபவனுக்கு தெரியும் திருட்டு பாவம், கொலை செய்பவனுக்கு தெரியும் கொலை பாவம். அறிந்துதான் அனைத்தும் செய்கிறோம். இவற்றை செய்வது எது? உள்ளே உருவெடுக்கிற எண்ணங்கள். அந்த எண்ணங்களை மட்டும் நீங்கள் கண்ணை மூடிக்கொண்டு ஒரு பார்வையாளனாக பாருங்கள். இதில் எது சரி எது தவறு இனம் பிரித்து பாருங்கள். சரியானவற்றை அங்கேயே இருக்கட்டும், தவறானவற்றை எடுத்து வெளியே வீசுவோம் என்று முயற்சியை நாம் ஏன் செய்ய முடியாது? இந்த முயற்சியை அன்பு கூர்ந்து நீங்கள் அனைவரும் செய்ய வேண்டும்.